தோழர்கள் அனைவருக்கும் மாலை நேரத்தில் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, பொது கல்விக்கான ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்த கல்வி வணிகமாவதை ஒழிப்பதற்கு என்ன வழி, நீட்டை ஒழிப்பதற்கான வழி வணிகமாவதை தடுப்பதே என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த நீட் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு கடந்த காலங்களில் தொடர்ந்து முறைகேடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நோக்கத்திற்காக நீட்டு கொண்டாந்தார்களோ அந்த நோக்கம் இன்றளவும் முழுமைப்படவில்லை. நீட்டை கொண்டு வந்ததற்கான காரணம் அவர்கள் சொன்னது லஞ்சத்தை, கல்வியில் வணிகத்தை நாங்கள் தொடர்கிறோம் என்ற காரணத்துக்காக சொன்னாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதில் இருக்க வணிகத்தையும் லஞ்சத்தையும் லாவணியத்தையும் ஒழித்தார்களா என்றால் இதுவரை கிடையாது. எப்படி சொல்லணும்னா, டேபிளுக்கு அடியில் கொடுத்துருந்த பிளாக் கரன்சியை, பிளாக் மணியை ஒயிட்டாக ஆக்குனாங்க. அதுதான் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. லீகலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீட்டை. வணிகம் அதுதான் இங்கே முழுவதுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வணிகத்திற்கு ஆளுகின்ற அரசுகள் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாகவும் தெரிந்து இதுவரை ஆண்ட அரசுகள் துணை போய் கொண்டு தான் இருக்கின்றன வணிகத்திற்கு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பொதுவான அனைவருக்குமே தெரியும், நம்ம எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த கோச்சிங் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கின்றோம். அனைவருக்குமே தெரிந்தது கோச்சிங் சென்டர்னால் எவ்வளவு வணிகம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற டேட்டா புள்ளி விவரங்களுடன் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த கோச்சிங் சென்டருக்கு முன்பாக, ஏன்னா கோச்சிங் சென்டர் +2 முடித்ததுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர் நாடி போகின்றார்கள் மாணவர்கள். ஆனால் கோச்சிங் சென்டருக்கு முன்பாக மாணவர்கள் படிக்கின்ற அந்த உயர் பள்ளி கல்வியில் +1 +2 அதில் நடக்கின்ற வியாபாரம், எவ்வளவு வியாபாரம் நடக்கின்றது, அது எவ்வளவு வணிகமயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கணுன்ட்டு அவங்க எந்த நிலையில் பள்ளிகள் போகிறாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த வணிகமயமாக இருக்கின்ற அந்த கார்ப்பரேட் பள்ளிகளுக்கு போயிட்டுருக்காங்க. 8th 9th 10th 11th 12th ஒரு 5 வருடங்கள் மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே போயிட்டுருக்காங்க. எந்த மாதிரி பள்ளிகளுக்கு போயிட்டுருக்காங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீட்டு வருவதற்கு முன்பாக பள்ளிகள், அவ்வளவு பள்ளிகள் இருந்தது, எல்லாமே அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாமக்கல்லில் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய ஆரம்பித்தாங்க. அதன் தொடர்ச்சியாக நாமக்கல்லில் மட்டும் இருந்த அந்த கோச்சிங் சென்டர்ஸ் தமிழகம் முழுவதும் வந்தது. உங்களுக்கு இருக்கு தெரியும், சென்னையில் இருக்கின்ற பள்ளிகள் எல்லாமே அன்றைக்கு மிஷினரிஸ் பள்ளிகள் தான் இருந்துச்சு. கிறிஸ்டின் மிஷினரி பள்ளிகள் தான் முதல் தரத்தில் இருந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த கிறிஸ்டின் மிஷினரி பள்ளிகள் இன்று எதுவுமே கிடையாது, டாப்பில் எதுவுமே வரல. இன்றைக்கு ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் முதலீடு பண்ணி இங்கே பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த பள்ளிகளில்தான் தரமான கல்வி கிடைக்கும், நீட்டில் அதிகமாக பாஸ் பண்ண முடியும். பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் இத்தனை பேரை ப்ரொடியூஸ் பண்ணோம், இதை பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர் அதில் வராங்க, எவ்வளோ பேர் நீட்டு எழுதி பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு தான். எண்ணிக்கையில் மிக சொற்பம், பர்சன்டேஜில் 1% கூட கிடையாது. ஏன் அப்படின்ட்டு நம்ம அதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் ஆழ்ந்த அரசும் வணிகமயத்தை ஊக்குவிக்கின்றன. எந்த வகையில் ஊக்குவிக்கின்றன? பள்ளிகளில் கிட்டத்தட்ட
20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கின்றது. 20,000 காலி ஆசிரியர் பணியிடங்கள், அது போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சர்ஸே கிட்டத்தட்ட 9,000க்கு மேலே. அப்போ என்ன மாதிரி கல்வியை அவர்களால் கொடுக்க முடியும்? அந்த பள்ளி அரசு பள்ளி நிறைவாக இருக்குதா? அப்போனா அதில் ஆசிரியர்களை நியமிக்காததற்கு காரணம் என்ன? ஆசிரியர் நியமிக்கவில்லை என்றால் அங்கே கெஸ்ட் லெக்சரை யாரையோ போட்டு ஒப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்போ தரமான கல்வி அந்த பள்ளியில் கிடைக்குமா? அப்போ தரமான பள்ளியில் கிடைக்கலன்னா அந்த ஆசிரியர், அந்த குடும்பத்தினர், மாணவர்கள் குடும்பத்தினர், பெற்றோர் என்ன செய்வாங்க? இந்த பள்ளியில் போனால் ஆசிரியரே இல்லை, இது எதுக்கு போய்கிட்டு அப்படின்ட்டு அவர்கள் தனியார் பள்ளியை தான் நோக்கி போவாங்க. இது அரசு துணை போகின்றது என்பது தான் இதில் முக்கியமான உண்மை. ஏன்னா அரசு பள்ளிகள் ஆதி திராவிட நலப்பள்ளின்னு வச்சுருக்காங்க. இந்த ஆதி திராவிட நலப்பள்ளியில் ஆசிரியர் எண்ணிக்கை 6,000 எண்ணிக்கை, அதில் கிட்டத்தட்ட 2,500 ஆசிரியருக்கு மேல் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போனா நீங்கள் ஆசிரியர் அங்கே நியமித்தால்தான் மாணவர் வருவார், அங்கே அவருக்கு தரமான கல்வி கிடைக்கும். ஆசிரியரை நியமிக்காமல் வெறும் கட்டடம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அப்போ அந்த மாணவர் எதை நோக்கி போவார்? அனைவரும் பணம் வைத்திருக்கிறார்களா? அனைவரும் பொருளாதாரத்தில் மேம்படுத்திருக்கிறார்களா என்றால் அப்படி கிடையவே கிடையாது. அவர்கள் அன்றாட கூலிகள், கடன் வாங்கி எதையோ ஒன்று வாங்கி வேறு வழியே இல்லாமல் தான் இருப்பு தன் நிலையை உணர்ந்து தன்னை போல தன் பிள்ளையும் இருந்துடக்கூடாதுன்ட்டு கடன் வாங்கியாவது படிக்க வைக்க வேண்டும் தான் தனியார போகிறாங்க. அப்போ அரசு அதை ஊக்குவிக்கின்றது. அரசு ஊக்குவிக்கின்றது வணிகமயத்தை. ஒவ்வொரு பள்ளிகளும் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் அத்தனை பள்ளிகள் இருக்கின்றன. அனைத்து பள்ளிகளும் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது. இந்த கடந்த 10 வருடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள், 2017க்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள், 15க்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட எந்த பள்ளியிலாவது ஸ்போர்ட்ஸுக்குன்னு விளையாட்டு அரங்கம் இருக்குதா? விளையாட்டு கூடங்கள் இருக்கின்றதா? எதுவுமே இல்லை. அப்படி என்றால் அது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸாக, மல்டி சர்வீஸ் காம்ப்ளெக்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு பள்ளியுமே. அப்போ அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? ஒரு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்றால், ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டால் இந்த அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் என்று அரசு சொல்லுது. ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரி பள்ளிகளை புற்றிசல் போல் பள்ளிகளை ஆரம்பித்து உருவாக்கி இருக்கிறார்களே, இதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? ஏன்னா தனியார் பள்ளிகளுக்கு என்று தனியாக அரசு கிடையாது, தனி மினிஸ்ட்ரி கிடையாது. இருக்கிறது 2 மினிஸ்ட்ரி, ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன். இவங்க தான் அனுமதி கொடுக்கணும். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? அரசு பள்ளியில் ஆசிரியரை நியமிக்க மாட்டாங்க, ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்போ எப்படி அரசு பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் படித்து வர முடியும்? டேட்டா சொல்லுது, க்ளீனாக சொல்லுது. ப்ரீ நீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அரசு பள்ளியிலிருந்து வந்தாங்க, அதற்கப்புறம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கிறது ரொம்ப ட்ராஜடியாக குறைந்திருக்கிறது. கிராமப்புறங்கள்லேருந்து எவ்வளவு மாணவர்கள் ப்ரீ நீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க, நீட்டுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா குறைந்திருக்கின்றது. அப்போ பணம் இருக்குது இல்லைங்கிறது அது செகண்டரி. ஆனால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அரசு ஊக்குவித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆளுகின்ற அனைத்து அரசுகளும் அவர்கள் சொல்வது ஒன்று. இப்போ ரமேஷ் அவர்கள் சொன்னது போல் அவர்கள் சொல்வது ஒன், செய்வது ஒன். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. 2017 எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இங்கே இருந்தது, அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இங்கே இருந்தது? 2015க்கு பிறகு, 17க்கு பிறகு, 2020க்கு 21க்கு பிறகு கிட்டத்தட்ட 8 மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் உருவாகியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 23 கல்லூரிகள், 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இது எல்லாம் எப்போ உருவாகினது? நீட்டுக்கு முன்பாக எத்தனை கல்லூரிகள் இருந்தது? தனியார் மருத்துவக் கல்லூரிகள். இந்த மருத்துவக் கல்லூரிகளில் அதிபதிகள் யார் என்று நமக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே 3 கல்லூரிகள், 4 கல்லூரிகள் இங்கே சென்னையில் வைத்திருக்கின்றார்கள். பற்றாக்குறைக்கு பாண்டிச்சேரியிலையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக? எப்படி? இந்த வணிகம் எப்படி? அரசில் இருக்கின்ற ஆண்ட அமைச்சர்கள் தான், வெளியிலிருந்து யாரும் வரல. ஏற்கனவே அவர்கள் அமைச்சராக இருந்தவர்கள், அமைச்சராக இருக்கும் பொழுது தான் கல்லூரி ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்கள் சொல்லுவது நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இதை உருவாக்குகிறார்கள். எந்த கல்லூரி? கிட்டத்தட்ட அரசு சொல்வது 18,000 to 40,000 ரூபாய் அரசு கல்லூரிக்கு.
ஆனால் அரசு தனியார் கல்லூரிகளுக்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் அரசு நிர்ணயித்திருக்கிறது. மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 லட்சம். தனியார் டீம்டு யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட 25லிருந்து 30 லட்சம் ரூபாய். இப்போ ஏற்கனவே எதை நோக்கி வந்தார்கள்? நாங்கள் ஊழலை ஒழிப்போம், கல்வியில் கொடுக்கின்ற டொனேஷனை நாங்கள் நிறுத்திட்டோம், வணிகமயமாவதை தடுப்பதற்காக தான் நான் நீட்டை கொண்டாந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு 20 லட்சம் இல்லை 40 லட்சம் டொனேஷன் கேட்டாங்க. வருடத்திற்கு 10 லட்சம் ஃபீஸு. அதே 1 கோடி ரூபாய் தான். இன்று 1.5 கோடி ரூபாயாக ஆகியிருக்குது. லீகலாக ஆகியிருக்கு. வெப்சைட்டில் எல்லாமே போட்டிருக்காங்க ஃபீஸை. அப்போ இதை ஊக்குவிப்பதற்கு கடந்த 10 வருடங்களில் இந்த 2020க்கு பிறகு கிட்டத்தட்ட இத்தனை கல்லூரிகள் 8 கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் என்ன? இதில் கல்லூரி ஆரம்பித்தால், மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தா பணம் ஈட்டலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் அவர்களோட நோட்டம். பணம் பெருக்குவதற்காகவும் வணிகமத்தை செய்வதற்காகவும் இதற்கு அரசும் ஊக்குவிப்பாக இருந்திருக்கின்றது. தமிழக அரசு தான், நம்ம ஒட்டுமொத்தமாக இந்திய அரசை சொல்லவில்லை. இந்திய ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கின்றன. தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் இங்கே ஆண்டுகின்ற அரசுகள் இதை தனியார் மயத்தை ஊக்குவிப்பதற்கு தான் உறுதுணையாக இருந்திருக்கின்றது. இந்த நீட்டை எதற்காக வந்தது? எவ்வளவு பிரச்சனைகளை மாணவர்களுக்கு அவர்கள் அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள். நீட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க. யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க? யாருக்காக? ஒரு தேர்வு நடத்துறதுன்னா மாணவர்கள் யார், கேண்டிடேட் யாருன்னு தெரியணும். அந்த கொஸ்டினை யார் செட் பண்ணுறதுன்னு தெரியணும். +1 +2 படித்து வருகின்ற மாணவர்களுக்கு எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணணும்? கொஸ்டின் யார் செட் பண்ணணும்? பாடம் நடத்திய ஆசிரியர்கள் தான் கொஸ்டின் செட் பண்ணணும் வினாத்தாள்களை. +1 +2 ஆசிரியர்கள் தான் யார் போதித்தார்களோ அவர்கள் தான் நடத்தணும், கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? கல்லூரி ஆசிரியர்கள் செட் பண்ணாங்களா? கிடையாது. இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறது கல்லூரி ஆசிரியர்களா, பள்ளி ஆசிரியர்களான்னா கிடையாது, பல்கலைக்கழக ஆசிரியர்கள். பல்கலைக்கழகத்திலும் என்ன பெரும்பாலான கொஸ்டின் செட் பண்ண ஆசிரியர்கள் ஐஐடியிலிருந்து ஆசிரியர்கள், ஐஐடியோட பேராசிரியர்கள், ஐசரோட பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்கள், அதுலேயும் குறிப்பாக 4-5 பேர் துணைவேந்தர்கள். நான் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், என்னால் போய் ஸ்கூலில் போய் பாடம் எடுத்தால் எனக்கு பாடம் எடுக்க தெரியாது, கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட பாட அணுகுமுறையை ஆராய்ச்சியை மேற்கொண்டு தான் இருக்கும். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முக்கியமானது அவர்களுடைய வேலையை 60% ஆராய்ச்சி, 40% தான் படிப்பு தேரி. என்னோட பாடம் நடத்தும் முறையே ஆராய்ச்சியை மேற்கொண்டு தான் நடத்தப்படுங்க. அப்போ ஒரு ஐஐடி பேராசிரியர் அவர் கொஸ்டின் செட் பண்ணார்னா என்ன மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவார்? +2 மாணவர்களுக்காக கொஸ்டின் செட் பண்ணுவார். ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு என்ன கொஸ்டின் செட் பண்ணுமோ அதை தான் அங்கே செட் பண்ணுவார். அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. இது உண்மைதான். நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது பேனலில் இருக்கவங்க யார்? ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர், ஏன் ஸ்கூல் டீச்சர் தானே, அவர் தானே அந்த பாடத்தை முழுவதுமாக எடுத்தார். நீங்கள் சொல்கிறீங்க இந்த கொஸ்டின் வினாத்தாள் +1 +2 தான் எடுக்கப்படும், பாடத்திட்டத்தில் தான் எடுக்கப்படும்ன்றீங்க. அப்போ அந்த ஆசிரியரை வச்சு எடுக்க வேண்டியதானே? எதற்காக பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஐஐடி ஆசிரியர்களையும் கூட்டிகிட்டு வரீங்க? அதோட நோக்கம் என்ன? அப்போனா அது வியாபாரத்தை தூண்டுவதற்காக தான், வியாபாரத்தை பெருக்குவதற்காக தான். சரி, மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 720 மார்க்குக்கு ஜென்ரலாக அனைத்து பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி தேர்வுங்கிறது, தேர்வு மதிப்பெண், பாஸ் மதிப்பெண்ணுங்கிறது 50%. 50 மதிப்பெண் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம், அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே அப்படியா இருக்குது? இங்கே 50 மதிப்பெண் வைக்கணும்னா, 50% வைக்கணும்னா நீங்கள் 360 ஃபிக்ஸ் பண்ணணும். 360 தானே ஃபிக்ஸ் பண்ணோம். 720க்கு மினிமம் பாஸ்ன்ட்டு. ஏன் நீங்கள் 120 வைக்கிறீங்க? என்ன பர்பஸ்? 360 வைத்தாகணுமா? மாணவர்கள் எண்ணிக்கை குறையும். ஏனென்றால் எண்ணிக்கை குறையும். இத்தனை லட்சம் 20 லட்சம் எழுதுகின்ற மாணவர்களில்
ஒரு 50% தான் வர முடியும், அவர்களுக்குள்ளார தான் போட்டி இருக்கும். ஆனால் இப்போ 120 வைத்து விட்டதுனால காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அப்போ யார் வேணாலும் வரலாம். 120 எடுத்து 121 மதிப்பெண் எடுத்த மாணவரும் வரலாம், 650 எடுத்த மாணவரும் வரலாம். இதை 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 நீங்கள் எப்படி இதை டிசைட் பண்ணினீங்க? ஸோ இதுவும் முழுக்க முழுக்க வணிகத்துக்கு ஊக்குவிப்பதற்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. முழுவதுமாகவே வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக தான் உதவுவதற்காக. நீட்டை ஒழித்து விட்டோம், சரி நீட்டை கேன்சல் பண்ணணும், இது வேறு வழியே இல்லை. நீட்டை ஒழிப்பதை தவிர, நீட்டை பேன் பண்ணுவதை தவிர வேறு வழியே இல்லை. நீட்டு என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அந்த நோக்கத்தை நிறைவேறியதாண்டால் நிறைவேறவே இல்லை. இன்றளவு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இல்லீகலாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இல்லைன்னா 67 பேர் ஒரே 720 மார்க் எடுக்க முடியும்? கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் பண்ண முடியும்? இந்தியா வல்லரசு அனைத்து தரவுகளையும் வச்சுருக்காங்க, அனைத்து இன்ஃபர்மேஷனையும் வச்சுருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அந்த முறைகேடுகளை எப்படி தடுக்க முடியும்? எந்த முறைகேடுகளையும் தடுக்கவே முடியாது. இது மாணவர்களை திரும்ப திரும்ப மன அழுத்தத்திற்கு தான் கொண்டு போகின்றது. பாசிங் பர்சன்டேஜ் ஒன்று வைக்கணும் இல்லை, எதற்காக வைக்கணும்? இப்போ கோட்டாவிலேயே பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா, தனியார் கல்லூரிகளில் 50% கவர்மெண்ட் கோட்டா, 20லிருந்து 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா 15%. இந்த என்ஆர்ஐ கோட்டா 15% கொடுப்பதற்கான அவசியம் என்ன? வேறு எந்த இதில் என்ஆர்ஐ கோட்டா இருக்குது? அரசு கல்லூரிகளில் இருக்கா? அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கா? இன்ஜினியரிங் காலேஜில் எல்லா கல்லூரிகளிலும் என்ஆர்ஐ கோட்டா இருக்கா? இல்லை அங்கே என்ஆர்ஐ கோட்டா 15% வைத்திருக்கின்றார்களா? இந்த என்ஆர்ஐ கோட்டா 15% எண்ணி பாருங்கள், நம்பரை பாருங்கள். 13,000 சைட்டில் 15% என்ஆர்ஐ கோட்டா. அப்போ இது எதற்காக? முழுக்க முழுக்க அவர்கள் திட்டமிட்டே தான் வச்சுருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டாவில் இவ்வளோ லட்சம் வாங்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இவ்வளோ வாங்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நேட்டிவிட்டி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த மாநிலத்திலேருந்து யார் வேணாலும் படிக்கலாம். அப்போ இந்த 13,000 சீட்டில் எவ்வளவு சீட்டு இங்கே தமிழக மாணவர்களுக்காக இருக்குது? கல்லூரி தமிழகத்தில் இருக்குது, கல்லூரி தமிழகத்தில் இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு சீட்டு தமிழகத்துக்கு என்று அலாட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா அவர்கள் கொடுத்த டேட்டாலே மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடுது 35%, 15 என்ஆர்ஐ கோட்டா. அப்போ 50-50 அங்கே போயிடுது. அந்த 50ல் யாரை வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், எந்த மாநிலத்தவரை வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படின்னா எவ்வளவு சீட்டு தான் தமிழகத்துக்குன்னு இருக்குது? அப்போ இது முழுக்க முழுக்க வணிகத்தை நோக்கி தானே போகின்றது. கல்வி நீட்டை ஒழிச்சா கூடமே, நீட்டை பேன் பண்ணிட்டா கூடமே, இந்த கல்லூரிகள் இருக்கின்ற இத்தனை கல்லூரிகளும், தனியார் கல்லூரிகளும் தங்களுடைய கல்வி கட்டணத்தை குறைப்பார்களா? அவர்களால் குறைக்க இயலுமா? குறைக்க இயலுமா? 20 லட்சம் 23 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம் எழுதுகிறாங்க. சீட்டு இருக்கிறது 1 லட்சத்தி சில்லறதா? அப்போ 1 லட்சம் சீட்டுக்கு தானே நீங்கள் அட்மிஷன் கொடுக்க வேண்டும், பாசிங் கொடுக்கணும். எதுக்கு இத்தனை லட்சம் மாணவர்களை நீங்கள் பாஸ் பண்ண வைக்கிறீங்க? இடம் இருக்கிறது இவ்வளோ இடம் தான். இந்த இதில் நான் 6 சேர்னா 6 சேர் தானே 6 பேர் தானே உட்கார முடியும். 15 பேரை இங்கே உள்ளார விட்டிங்கன்னா என்ன ஆகும்? எதற்காக இந்த திட்டம்? முழுக்க முழுக்க வணிகத்துக்காக தான். இவர்கள் கொண்டு வந்த நோக்கம் இதை வணிகமாக்குவது தான், பெரும் முதலாளிகளை உருவாக்குவது தான். இன்றைக்கு இருக்கின்ற கல்லூரிகள் மாணவர்களிடம் இருந்து கல்வி கட்டணம் மூலியமாக கல்வியை பெற்று இன்றைக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மற்ற பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ரியல் எஸ்டேட் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு கல்வியாளர்கள் கல்வி தந்தைகள் அனைவருமே பெரும் முதலாளிகளாக இருக்கின்றார்கள், அடுத்தது அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரையும் தெரியணும், இந்த கல்லூரியின் முதலாளி இவர்தான், இந்த கட்சிக்காரர். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதில் தான் அவங்க மறைஞ்சிக்கிறாங்க. கல்வியாளர் கல்வி தந்தைகள்ங்கிற ஒரு போர்வையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி நீட்டை ஒழிச்சாச்சுன்னா, நீட்டை பேன் பண்ணிட்டோம்னா இவர்கள் கல்வி கட்டணத்தை குறைப்பார்களா? குறைக்க இயலுமா? அவர்கள் அரசு அனைத்து கல்லூரிகளிலும் ஆசிரியர்களை நியமனம் செய்யணுமா? செய்ய முடியுமா?
அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா? போதிய ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா? நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களா? போன வருஷம் பார்த்தோம்ல எவ்வளோ டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாம் போராட்டம் பண்ணாங்கன்ட்டு எக்மோரில். அங்கே பேராசிரியர்கள் இல்லை. அரசு கலைக்கல்லூரிகளில் எப்படி பேராசிரியர்கள் இல்லையோ, அரசு பொறியியல் கல்லூரிகளில் எப்படி பேராசிரியர்கள் இல்லையோ, பள்ளிக்கூடங்களில் எப்படி பேராசிரியர்கள் இல்லையோ, அதே போல தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் பேராசிரியர்கள் இல்லை. அப்போ அரசு அதை விட்டு தனியார் இதை போடாமல் இருந்தால் தான் தனியார் டெவலப் ஆக முடியும். அந்த நோக்கத்துக்காக தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கல்லூரிகளும். ஆகவே நீட்டை ஒழிக்க வேண்டும். நீட்டை ஒழிக்கணும் என்றால் இந்த வணிகமாவதை தடுத்து நிறுத்த வேண்டும். வணிகமாவதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கல்லூரி பேராசிரியர்களை நியமிங்கள். பேராசிரியர் நியமிங்கள். மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குங்கள். சென்னையிலேயே 5 கல்லூரிகள் இருக்கிறது, அரசு கல்லூரிகள். மற்ற இடத்துல கல்லூரிகள் இருக்கின்றதா? பெரம்பலூரில் இருக்க அரசு கல்லூரிகள், ஊட்டியில் இருக்க அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரி. ஏன் அங்கே ஊட்டியிலேருந்து அவங்க கீழே இறங்கி தான் வரணுமா? ஒரு எமர்ஜென்சினா கோயம்புத்தூருக்கு தான் வரணுமா மருத்துவக் கல்லூரிக்கு? மருத்துவக் கல்லூரியில் அங்கே இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளை உயர்த்துங்கள். இதில் என்ன பிரச்சனை? கிளாஸ் ரூம் தானே கட்ட போகிறீங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இருக்குது. ஒரு தனியார் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள்ட்ட என்ன ஃபெசிலிட்டிஸ், இந்த பில்டிங்கை தவிர வேறு எதுவுமே இருந்திருக்காது. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே உள்ளார இருந்திருக்காது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டே இருந்திருக்காது. மாணவர்கள் இந்த கல்வி கட்டணத்தை வாங்கி தான் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறாங்க. ஆனால் அரசு அப்படி கிடையாது. அரசு மருத்துவமனைகள் அனைத்து மாவட்டங்களிலுமே இருக்குது. அனைத்து கடலூரில் இருக்கா அரசு மருத்துவக் கல்லூரி? கிடையாது. மருத்துவமனை இருக்குது, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு என்ன? அரசு முயன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளை இன்னும் பன்மடங்காக உயர்த்தினால் மட்டுமே தான் இது குறையும். ஆக நீட்டை ஒழிக்கணுங்கிறது நம்மளோட எண்ணம். ஆனால் வணிகமாகிட்டு கொண்டே போயிட்டு இருக்குது. இவர்கள் வணிகம் செய்கின்றவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். இவர்கள்தான் வணிகமாக தான் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டால் நாம் இது பல மடங்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 2015 இருந்த கல்லூரிகளை விட இன்று 2 மடங்கு அதிகமாக கல்லூரிகள் உருவாகியிருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிச்சு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டதோ, அன்றைக்கு அரசு கல்லூரி 7 கல்லூரிகள் தான் இருந்துச்சு பொறியியல் கல்லூரிகள். அது எப்படி 500 கல்லூரிகளாக தனியார் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டதோ அதே போல் மருத்துவக் கல்லூரிகளும் இன்னும் அடுத்த 5 வருடங்களில் இன்னும் ஒரு 10 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்படும். இந்த அரசு கல்லூரிகள் ஒதுக்கப்படும். அரசு இப்போயாவது நம்மளோட கோரிக்கை என்னென்னா, அரசிடமிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளை அரசு உருவாக்க வேண்டும். அது மட்டும்தான். நீட்டை ஒழிக்க வேண்டும். நீட்டை பேன் பண்ணியே ஆகணும். மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே இதற்காக தொடர்ந்து நாம் திட்டங்களை வகுப்போம். கிடைக்கும் வரை இது நீட்டை ஒழிக்கும் வரை தொடர்ந்து போராடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.